Hi viewers, welcome to my channel அடிப்படை உணவு. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ரெசிபி வாழைக்காய் கபாப். நான்வெஜ்ஜில் தான் கபாப் பார்த்துருக்கோம். நம்ம ஒரு வெஜிடேரியன் கபாப் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் மல்லித்தலை கொஞ்சம் பொடியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 ஆனியன் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மிளகு 1 பச்சை மிளகாய் 4 பல்லு பூண்டு 1 இன்ச் இஞ்சி அது எல்லாத்தையும் நல்லா இடித்து வச்சுருக்கேன். இது தேவையான மசாலா பொருள் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா உப்பு ஒரு உருளைக்கிழங்கு 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் தேவையான பொருள். நம்ம வாழைக்காய் நமக்கு இருக்குது, நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், வி கோ வித் அ பஜ்ஜி. நமக்கு அது மட்டும்தான் நம்ம ஈஸியாக பண்ணணும்னு செய்வோம். இது அதை விட ரொம்ப ரொம்ப ஈஸியானது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வாழைக்காய் நல்லா தோல் சீவி இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு குக்கரில் வேக வச்சுருக்கேன். இதை ஒரு 4லேருந்து 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா வெந்திருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம மத்தோ இல்லை ஸ்மாஷரோ வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்குவோம். நான் மத்து வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். இது நல்லா வெந்திருக்கும், அதனால் நீங்கள் சும்மா ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு அது நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்துடும். இது ரொம்ப சூடாக இருக்குன்றதுனால நான் மத்து யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா ஆற விட்டுட்டிங்கன்னா நீங்கள் கையிலே கூட ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி. நம்ம யூஸ்வலாக செய்கிறது இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். இப்போ நமக்கு தேவையான மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மிளகு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். ஆனியனை சேர்த்துருக்கேன். ஆனியன் எவ்வளோ சின்னதாக முடியுமோ அவ்வளோ சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். அடுத்தது நம்ம எடுத்து வச்ச மசாலா பொடி. இதில் கரம் மசாலா மட்டும் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிச்சம் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இதெல்லாமே 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கை வச்சு நல்லா எல்லாமே ஒன்றா சேர்கிற மாதிரி எல்லாம் ஒன்றா கலந்துக்கோங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு விஷயம், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக இது நமக்கு பைண்ட் ஆகிறதுக்காக நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம். சப்போஸ் இது கொஞ்சம் உங்களுக்கு இலகலாக தான் இருக்கும் இந்த மாவு. ஸோ நீங்கள் இந்த பேட்டர் கொஞ்சம் இலகலாக இருக்குது, உங்களுக்கு பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 1 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கலாம். அது ஆப்ஷனல். எனக்கு இப்படியே நல்லாயிருக்கும், இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் நான் இப்படியே வச்சுக்கிறேன். இது பாருங்கள், இந்த மாதிரி நீளமாக நம்ம கபாப் சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நான் நீல ஷேப்பில் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிக்கில் மேட்ச் பண்ணி எடுப்பாங்க. ஸோ ஸ்டிக் எடுத்து அதில் இந்த கபாப்ஸை நல்லா டைட்டாக ரோல் பண்ணி அதுக்கப்புறமே அதை பேனில் பொரிச்சு எடுப்பாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் உங்களுக்கு பேனில் செய்ய போகிறேன். தவாவில் பொரிச்சு எடுக்கலாம், நான் பேனில் உங்களுக்கு செய்ய போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி நீளமாக இப்போ எடுத்து வச்சுக்கிட்ட இந்த மாவை இந்த பேட்டரை நம்ம லைட்டாக மேலே பிரெட் க்ரம்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஸோ ரொம்ப லைட்டாக இருந்தால் போதும், ரொம்ப திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு கிறிஸ்பினஸ்க்காக ஒரு அட்ராக்ஷனுக்காக. ஸோ லைட்டாக பிரெட் க்ரம்ஸ் போட்டு ஆயில் ரொம்ப கம்மியாக விட்டுக்கோங்க. ஒரு கபாப்க்கு ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் இருந்தால் போதுமானது. நான் பாருங்கள் ஆயில் எவ்வளோ கம்மியாக விட்டுருக்கேன். நீங்கள் இப்போ ஷாலோ ஃப்ரையும் பண்ண போகிறதில்ல, டீப் ஃப்ரையும் பண்ண போகிறதில்ல. அதனால் சும்மா நீங்கள் தவாவில் வச்சு எடுக்கலாம், இல்லை பேனில் வச்சு எடுக்கலாம். அதுக்காக சும்மா நம்ம தோசைக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக ஆயில். ஸோ நான் ஏற்கனவே அந்த மாதிரி நில ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ரெடி பண்ணி வச்சுருக்கனால இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அதில் லைட்டாக பிரெட் க்ரம்ஸ் போட்டு எல்லா பக்கமும் பாடுற மாதிரி பிரெட் க்ரம்ஸை போட்டு நீங்கள் மறுபடியும் ஆயில் எடுத்து எல்லாத்தையும் வச்சிட வேண்டியதான். ஸோ அவ்வளோதான். ஸோ ரொம்ப இது சாஃப்டாக இருக்கும், அதனால் பார்த்து திருப்பும் போது கவனமாக பார்த்து திருப்புங்க. ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒரு ஸ்நாக் ரெசிபி வாழைக்காய் வச்சு. இது வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு ரெசிபி பார்த்துருக்க மாட்டீங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் திருப்பும் போதும் எடுக்கும் போதும் ரொம்ப கவனமாக எடுங்க. ஸோ நம்ம போட்டிருந்த ஆயில் அப்சர்வ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரிங்க எவ்வளோ அழகாக எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்குறதுக்கே சூப்பராக ஒரு பைட் பண்ணணும் போல் இருக்குது. அவங்களுக்கும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு வெஜிடபிள் கபாப் பார்த்துருக்கோம். யூஸ்வலாக நான்வெஜ்ஜில் பீஃபில் இல்லை மட்டனில் சிக்கனில் கபாப் பார்த்துருப்போம். முதல் முறையாக ஒரு வாழைக்காய் வச்சு ஒரு கபாப் ரெசிபி நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம போடுற எல்லா ரெசிபீஸுமே ரொம்ப ரொம்ப புது ரெசிபீஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye viewers.